ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தை அமாவாசையானது நடக்குது. பொதுவாகவே தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது. இதனால் சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறாங்க, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை என எல்லாத்துலேயுமே குறை கூறவே முடியாது. சிம்மராசிக்காரங்க எங்கே சென்றாலுமே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகத்தான் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. தோல்வி என்கின்ற வார்த்தை அவங்களுக்கு அந்நியாயமானது. அவங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுனாலும் செய்வாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சட்டையே செய்ய மாட்டாங்க. மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் வாழ்க்கையை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாராள மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் இவங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டாங்க. எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு கேட்பாங்க. இதனாலேயே மற்றவங்க கிட்ட சீக்கிரமாக கெட்ட பேர் எடுத்துருவாங்க. சிம்மராசிக்காரங்க கூட்டத்தை பார்த்து புதிய நபர்களை பார்த்து கூச்சப்பட மாட்டாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே மற்றவங்களை வியக்க வைக்கும் வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சங்கடங்களுக்கு ஆளாகவும் மாட்டாங்க. அதே போல் முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும்போது கூட அவ்வளோக்கு கூச்சப்பட மாட்டாங்க. மிகவும் கண்டிப்பான மனிதர்களோடு கூட பேசுவாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக தாக்குவாங்க. மேலும் இந்த சிம்மராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. சிம்மராசிக்காரங்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயக்கப்பட மாட்டாங்க. வானத்தை அடைய நினைத்தாலும் கூட தங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவாங்க. உயர்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. தோல்வி அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அவங்கக்கிட்ட இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தவிர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தோல்விகள் அவர்களை துவளச் செய்ய விட மாட்டார்கள். தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலுமே அவர்களுடைய துணிச்சல் அவர்களை என்னென்ன கனவுகள்லாம் அவங்க கண்டு வச்சுருக்காங்களோ அதை அடையவும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த சிம்மராசிக்காரங்க எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க அதிகமாக ஆசைப்படுவாங்க. கடந்த காலத்தில் இவங்களை எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் அதையெல்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் சிம்மராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும்.
6வது இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்க்கை அமையும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு மாற்றம், இடம் மாற்றம் வாங்குவதன் மூலமாகவோ, மணவிழா, மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சுப விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலும். மேலும் சனியின் பார்வை அப்படிங்கிறது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனை வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். எந்த காரியத்திலும் தாமதம் வரும். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் முடியக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் அலைமோதும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் இழப்புகள் வரும். குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் பஞ்சமஸ்தானம் குரு வீடு அப்படின்னு சொல்லப்படுது. குரு வீட்டை குருவை பார்ப்பது யோகமாக உங்களுக்கு அமையப்போகுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும். இருந்தாலும் கூட மனக்கசப்பு தரக்கூடிய தகவல்களும் வரும். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. சில காரியங்கள் தாமதமாகவே வந்தாலும் முடிவில் நல்ல விதமாக முடிவடையும். இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் செய்வதன் மூலமாக தேவையற்ற விரயங்களை தவிர்த்து கொள்ள முடியும். பஞ்சாயத்துகளில் இடையூறாக இருந்தவங்க விலகுவாங்க. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விட்டு விலகிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் இந்த காலகட்டத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த விஷயம் நீங்கள் போகுது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டினாலுமே நல்லபடி உங்களுக்கு தொழில் அமையும். பொதுவாகவே நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் உங்களது இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. முக்கிய புள்ளிகளின் வரிசையில் உங்கள் பெயர் இடம்பெறும் வண்ணமாக நல்ல காரியமெல்லாம் நிறையவே நடக்கும். மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு கும்ப ராசிக்கு செல்ல போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உடன் பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க மூலமாக ஒரு சில நல்ல விஷயமும் நடக்கும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும். வேறு இடத்திற்கு மாறும் எண்ணம் இருந்தால் அந்த விஷயங்களும் நடக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வருவாங்க. கலைஞர்களுக்கு பெருமை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுப செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 15, 26, 27, 30, 31, பிப்ரவரி 5, 6, 10, 11, 12. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.